அண்மையில் நடந்த சந்திப்பின் போது தனக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்படும் என தாம் எதிர்பார்த்திருந்த போதிலும் அம்னோ தலைவர் அஹமத் ஜாகிர் ஹமீடி கனிவாக நடந்து கொண்டதாக கைரி ஜமாலுddin தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளை வகித்த முன்னாள் அமைச்சரான கைரி கடந்த 2022ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது கட்சி ஒழுக்கத்தை மீறியதற்காக ஜனவரி 2023இல் அம்னோவில் இருந்து நீக்கப்பட்டார். ரெம்பாவ் தொகுதியில் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அவர் தேர்தலுக்கு முன்னதாக குறிப்பாக பரிசான் நேஷனல் அவரை பக்கத்தன் ஹரப்பானின் கோட்டையான சுங்கைபுலோ நகர்ப்புற தொகுதியில் போட்டியிட நிறுத்திய பிறகு ஜாகிட்டை வெளிப்படையாக விமர்சித்து வந்தார். இந்நிலையில் தனது பிரத்யேக போட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசிய கைரி தனது உறுப்பினர் பதவியை மீண்டும் செயல்படுத்துமாறு அம்னோ தலைவரிடம் கோருவதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜாகிட்டை சந்தித்ததாக தெரிவித்தார். தாம் ஒரு புதிய உறுப்பினராக கோரவில்லை என்றும் மாறாக தனது உறுப்பினர் பதவி நீக்கம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றே கேட்டதாகவும் திங்கட்கிழமை அம்னோவில் மீண்டும் சேர விண்ணப்பித்த கைரி தெரிவித்தார். 1.5 முதல் 2 மணி நேரம் கூட்டம் நன்றாக சென்றது என்றும் சற்று கடுமையாக விமர்சிக்கப்படுவேன் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர் கனிவாக நடந்து கொண்டதாகவும் கைரி தெரிவித்தார். தனது திட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் தேர்தல்களுக்கான தயாரிப்புகள் குறித்து ஜாகித் விரிவாக பேசினார் என்றும் அம்னோவுக்கு திரும்பினாலும் தனது போட்காஸ்ட் நிகழ்ச்சியை தொடர்வேன் என்றும் கைரி தெரிவித்ததாகவும் அதற்கு ஜாகித் புன்னகைத்ததாகவும் கைரி கூறினார். மலேசியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிடமிருந்தும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தமக்கு வாய்ப்புகள் வந்த போதிலும் தாம் வேறு எந்த கட்சியிலும் சேரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அம்னோவுக்கு திரும்புவதே தனது முதல் தேர்வாக இருந்ததால் தாம் வேண்டாம் என்று சொன்னதாக கைரி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.